இது போட்டு என்ன பண்றீங்க? இது போட்டு இது கடையும். இது வந்து கடந்து கொடுக்குங்க. இதுல இருந்து இதுல போட்டோம்னா இதோட அமௌண்ட், ஃபேட், எஸ்என்எஃப் எல்லாமே காட்டுங்க. இந்த பணம் பேமெண்ட் என்ன இப்பவே கொடுத்துருவீங்களா? பேமெண்ட் இல்லையா, வாரம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வாரம் போய்க்குங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கூட்டுறவு சொசைட்டி பற்றி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க. சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கூட்டுறவு சொசைட்டி வந்து ஒரு பெண்மணி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து சிறுமுகை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி சார்ந்த ஒரு தனியார் சொசைட்டி இருக்குது. இந்த சொசைட்டியில் எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம். வணக்கங்க. இந்த தனியார் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்மக்கிட்ட தேவைங்க? அதிகமாக மாடு இருந்தோம்னா நாமளே தகுந்த மாதிரி வைக்கலாங்க. எங்கள் மாடு கம்மி தான். இது எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறனால பால் ஊற்றுறதுனால இங்கே வச்சிருக்கிறோம், சொசைட்டி வச்சிருக்கோம். ஆமாம். ஓகே. இப்போ உங்ககிட்ட எத்தனை மாடுகள் இருக்குங்க? எங்ககிட்ட 3 மாடு இருக்குங்க. வெளியேருந்து கொண்டு வரவங்க நிறைய மாடு 10 மாடு வச்சுக்கிறாங்க, 6 மாடு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே அக்கம் பக்கமாக இருக்கிறனால இங்கே வச்சிருக்காங்க. கிரிட்டீரியா ஏதாவது இருக்குங்களா தனியார் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நமக்கு மாடு தான் நமக்கு போய் கேட்டோம்னா நமக்கு வச்சு தருவாங்க. எங்கே போய் அப்ரூவ்டு வாங்கணுங்க? அன்னூர்ல போய் அப்ரூவ்டு வாங்கினா நம்ம தனியா பால் சொசைட்டி ஸ்டார்ட். அவங்களே அதுக்கு சூப்பர்வைசர் இருக்கிறாரு, ஃபோன் நம்ம கொடுக்குறோம், வச்சுக்க எல்லா பக்கம் இருக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வர்றாங்க, வந்து அவங்களே வச்சு கொண்டு வச்சு தர்றாங்க. போகவே வேண்டியது இல்லை. தேவையே இல்லை, போகவே வேண்டியது இல்லை. ஆமாங்க. இது மொட்டை பூத் வந்து புளியம்பட்டி பூத்துக்கு தான் போகுதுங்க. இப்போ நீங்க இந்த பால் வாங்கி எங்க கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க? இங்க வண்டி வருங்க. நம்ம வண்டி அனுப்பிச்சுட்டா புளியம்பட்டி நிறைய இடத்துக்கு போகுதுங்க. சொசைட்டி இருக்கு தெரியுங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய சொசைட்டி. அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடுங்க? கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வருங்க. எங்களுக்கு நம்ம செட் ஆகல. அது வந்து ரேட் கம்மியா தான் வருதுங்க. இது கொஞ்சம் ஒரு 10 பைசா எச்சா வருங்க. யாருமே அதிகமா இருக்கிறதான விரும்புவாங்க. அதனால இப்போ ஊத்துறது இல்லைங்க யாரும். இப்போ இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து யார் கொடுக்குறது உங்களுக்கு? இதுக்கு ஏஜென்ட் இருக்காங்க, அதுக்கு வச்சுக்கிறாங்க, எல்லாம் ஆபீசர் இருக்கிறாங்க, வந்து பாக்குறாங்க, மாஸ்கோட்டையும் வந்து பாப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சரினா அவங்களே போட்டு விட்டுறாங்க. ஆமாங்க. எல்லாமே பால் வண்டியில நாங்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். எந்த டீட்டெயில் இருந்தாலும் அந்த வண்டியில கொடுத்து அனுப்பிச்சோம்னா அவங்க கொடுத்துக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட பால் ஊத்திட்டு இருக்காங்க? எங்களுக்கு இப்போ வந்து 10 பேர் ஊத்துறாங்க. 10 பேர் ஊத்திட்டு 10-15 பேர் ஊத்துறாங்க. இது என்ன எதுக்கு எடுக்கிறீங்க? இது வந்து டெஸ்ட்டுக்குங்க. இதை கலக்கி டெஸ்ட் போடணுங்க. ஓகே. இது போட்டு என்ன பண்றீங்க? இது போட்டு இது கடையுங்க. இது வந்து கடந்து கொடுக்குங்க. இதுல இருந்து எடுத்து இதுல போட்டோம்னா இதோட அமௌண்ட், ஃபேட், எஸ்என்எஃப் எல்லாமே காட்டுங்க. இதுல நல்ல தரமான பால் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கீங்களா? ரேட் பொறுத்து வருங்க. நல்ல தரமான குப்பை நல்ல ரேட் வருங்க. இது எடுத்து எடுத்துட்டு இதுல போடுங்க. இதுல போட்டாதான் அதோட பாலோட தரத்தை கொடுக்குங்க. ஆமா, அதை இழுத்துருச்சு இழுத்தா கொடுக்குங்க. அதோட தரத்தை வந்து இழுத்தா உள்ள கொடுக்குங்க. அடுத்து இதோட தரத்தை காட்டுங்க. காட்டினதுக்கு அப்புறம் நம்ம பால் ஊற்றணுங்க. இல்லை ஊற்றுற மாதிரி இதில் வெயிட் காட்டுங்க. பால் ஊற்றுறீங்க? ஆமாங்க. இப்போ இது ஃபேட்டுங்க, இது எஸ்என்எஃப்ங்க, இது வந்து லிட்டருங்க. எவ்வளோ ரேட்டு வருதுன்னு பாருங்க. 41 ரூபா 30 பைசா வருதுங்க. இப்போ ஊற்றிக்கு வந்து அவங்க 600 ஊற்றிக்கிறாங்க. 148 ரூபா 68 காசு வந்துருக்குங்க. இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அப்படியே செட் ஆகிக்குங்க. முடிஞ்சுக்கலாம், அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. சரி, பில்லு வரும். பேமெண்ட் என்ன இப்போவே கொடுத்துருவீங்களா? பேமெண்ட் இல்லையா, வாரங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வாரம் போய்க்குங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க, வாரம் வந்துருங்க. சரி. தனியார் பால் சொசைட்டியில் எவ்வளோ நாளுக்குள்ள நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டியில் ஊற்றாமல் இங்கே ஊற்றிட்டு இருக்கீங்க. என்ன அந்த நம்ம டைமுக்கு கொஞ்சம் அது ஒத்து வருது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வருதுங்க. எப்படிங்க? அதுக்கு இதுக்கு எத்தனை ரூபாய் வரைக்கும் ரேட்டு வித்தியாசம் வருதுங்க? போனஸ் சேர்த்து 35 தர்றாங்க. இது காலையில் 34-30 பக்கம் வருதுங்க. அப்புறம் சாயந்தர நேரம் 38 39 இப்படி பாயிண்ட் வருதுங்க. இன்னும் போனஸ் இல்லை, அவ்வளோதான். அந்த கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுப்பாங்க. இது போனஸ் இல்லை, அதுதான். மற்றது இதெல்லாம் பரவாயில்லைங்க, சௌகரியமாக இருக்குது. நம்ம சௌகரியத்துக்கு வரல போகலாம். அது அப்படி இல்லைங்க, குறிப்பிட்ட டைமுக்கு அட்டன் பண்ணி ஆகணும். இல்லை இந்த வண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் ரிட்டர்ன் தான் கொண்டு வரும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டாக இருக்கணுங்க, அந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கணும்.
ஆ. இது அப்புறம் பால் கறந்துட்டு நம்ம மாடு கண்ணு மேய்ச்சி ஆ. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆ. கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ உங்க பேரு? என் பேர் விப்பிங். உங்களுக்கு வயது எவ்வளோ ஆச்சுங்க? 19. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வருமானம் வருங்க? ஒரு நாளைக்கு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா அந்த மாதிரி மட்டும் தான். ஏன்னா லிட்டருக்கு 1 ரூபா கணக்கெல்லாம் தருவாங்க. அது போக சம்பளம் அதில் வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு 80 லிட்டர் அந்த மாதிரி ஊற்றுறோம்னா 80 ரூபா. அது மாதிரி மந்த்லி எவ்வளோ லிட்டரோ அந்த லிட்டருக்கு 1 ரூபா கணக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க. தனியார் பால் சொசைட்டி பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. தனியார் பால் சொசைட்டி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பல தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.